நரகின் வேதனையும் சுவனத்தின் இன்பமும். நபி அவங்க நவீன்றதா ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, உலக இன்பங்களை மிக அதிகமாக அனுபவித்த நரகவாசிகளில் ஒருவர் கியாமத் நாளில் கொண்டு வரப்படுவார். அவரை நரகில் மூழ்கி எடுக்கப்படும். பின்னர் அவரிடம், ஆதமின் மகனே, எப்பொழுதாவது நன்மையை நீர் பார்த்துள்ளீரா? இன்பங்கள் உன்னிடம் வந்துள்ளனவா என்று கேட்கப்படும். அதற்கவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வாறு இல்லை என கூறுவார். நரக வேதனையின் கடுமையின் காரணமாக உலகில் அவர் அனுபவித்த இன்பங்களை எல்லாம் மறந்துவிடுவார். அதனால் அவர் அவ்வாறு கூறுவார். பிறகு உலக வாழ்வில் மிக கஷ்டத்தில் உழன்ற ஸ்வர்க்கவாசிகளில் ஒருவர் கொண்டு வரப்படுவார். அவரை ஒரு முறை சுவனத்திற்குள் அனுப்பி வெளியே கொண்டு வரப்படும். பிறகு அவரிடம், ஆதமின் மகனே, எப்பொழுதாவது நீர் கஷ்டத்தை பார்த்துள்ளீரா? கஷ்டங்கள் உம்மிடம் வந்துள்ளனவா என்று கேட்கப்படும். அதற்கவர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் ஒரு பொழுதும் கஷ்டம் வரவில்லை, கஷ்டத்தை நான் பார்க்கவும் இல்லை என்று கூறுவார். சுவனத்தின் இன்பங்களை ஒருமுறை அனுபவித்ததுடன் அவர் உலகில் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிடுவார். அதனால் அவர் இவ்வாறு கூறுவார்.